Hello my dear friends and dearest enemies. Okay, இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, இப்போ நாங்கள் லைஃப்பில் பொதுநலவாதியாக இருக்கணுமா இல்லை சுயநலவாதியாக இருக்கணுமா, இது லைஃபுக்கு நல்ல இதுகளை தான் பார்க்க போகிறோம். இப்போ சுயநலமண்டாயின பொதுநலமண்டாயின ஸோ இதுகளை பற்றிய டிஃப்ரென்ஸ் அதை நாங்கள் விளங்கி வச்சுக்கிற விதம் இதுகளை பற்றி தான் இந்த வீடியோ அமைய போகுது. ஸோ இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஒரு சுச்சுவேஷன் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்களா, உங்களோட வீட்டில் இருக்க எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதோட முக்கியமாக சேஃபாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சுயநலவாதியா பொதுநலவாதியா? ஓகே, இது உங்களோட ஒரு குடும்பம். அந்த குடும்பம் நல்லா இருக்கணுமென்று நீங்கள் என்ன குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணுமென்று செஞ்சோன்னு இருக்கீங்கன்னா நீங்கள் சுயநலவாதி என்று பிறரால் சொல்லப்படுவீங்கன்ட்டு ஓவராலாக கொஞ்சம் கதைகள் இருக்குது. பட் இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ நீங்கள் குடும்பத்தை பார்க்குறது சுயநலவாதி. இப்போ ஒரு நாட்டை காப்பாற்றணுமென்று தன்னுடைய நாட்டை, தன்னுடைய குடும்பம், அதே மாதிரி தன்னுடைய நாட்டை காப்பாற்றணுமென்று வர ஒருத்தர் எப்படி நீங்கள் பொதுநலவாதின்னு சொல்கிறீங்க? அதுவும் ஒரு சுயநலம் தானே. ஏன்னா தன்னை நாடு ஆபத்தில் இருக்குது, காப்பாற்றணும். அதை நீங்கள் எப்படி பொதுநலம் என்று சொல்கிறீங்க? ஓகே, இப்போ இந்த சுயநலத்துக்கும் பொதுநலத்துக்குமான டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ சுயநலம் என்று இவங்க சொல்கிறது என்னென்னா, இப்போ நான் இன்னும் நல்லா பார்த்துக்கொள்வது, அதாவது எப்படின்னா என்னை பற்றி நான் ஓவராக கேர் எடுத்து என்ன நான் பார்த்துக்கொள்வது, அது சுயநலம்னு சொல்கிறாங்க. இப்போ பொதுநலமண்டா என்னென்னு கேட்டோம்டா அதுக்கு ஒரு வேறு விளக்கணம் சொல்கிறாங்க. மற்றாக்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து அவர்கள் துயரை துடைக்கணும், அவர்களுக்கான சேவைகளை செய்யணும், அதுதான் பொதுநலம் என்று சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பொதுநலம் என்று சொல்கிறீங்களா, அது பொதுநலமே கிடையாது, அதுவும் ஒரு சுயநலமான செயற்பாடு தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குறிப்பிட்ட உங்களுக்கு நெருக்கமான உங்களுக்கு வேண்டிய இல்லை நீங்கள் வாழ்கிற சமூகத்துக்காக ஒரு செயலை செய்கிறீங்கன்னா அது எப்படி பொதுநலமாக இருக்க முடியும்? அது முதல் சுயநலமான, அதாவது எங்களுடைய இனம் அல்லது எங்களுடைய மக்கள் அல்லது எங்களுடைய நண்பர்கள் அப்படி எங்கட அப்படி என்றால் அது எப்படி பொதுநலமாக இருக்க முடியும்? பொதுநலமாக இருக்கக்கூடியதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இதை நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சு கொள்ளுங்க. ஒன்றுமே பொதுநலம் இல்லை, எல்லாமே சுயநலம். சுயநலம் என்று தன்னுடைய இனம், தன்னுடைய குழு, அதுக்காக செய்யப்படுகிற செயற்பாடுகளே தவிர பொதுநலம் என்று ஒன்றுமே இல்லை. எல்லாம் தங்களுக்காக செய்து கொள்வதை தவிர பிறருக்காக செய்கிறது தான். ஆனால் அது எங்களுடைய இது. ஓகே, இப்போ குறிப்பாக நிறைய வரலாற்று சம்பவங்கள் இருக்குது. சில போர்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கு. என்னத்துக்காக? எங்களுடைய நாட்டை காப்பாற்றுறதுக்காக நடைபெற்றதுக்கூடிய அடுத்தவனுக்காக போய் நாங்கள் எங்களோட படைகளை கொடுத்து வேலை செஞ்சோம்னா அது பொதுநலமாக கருதக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் எங்களோட நாட்டை காப்பாற்றுறதுக்காக செய்த சுயநலமான செயற்பாடுகளை தவிர அது பொதுநலத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ இது என்ற புரிதல், உங்களோட புரிதல் என்னென்று கமெண்டில் சொல்லுங்கள். இதை பற்றி ஏதோ ஓகேண்டா இதுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க அல்லது ஹார்ட். ஓகே, அண்ட் இதை பற்றி விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.